சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி புறப்பட்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். திருச்சியிலிருந்து அவருடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு இணைந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் நகரத்திற்கு செல்ல இருக்கின்றார். நாமக்கல் செல்வதற்கு முன்பாகவே வலையப்பட்டி பகுதிக்கு முன்பாக அவர் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தில் ஏறிக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தேர்தல் சுற்றுப்பயண வாகனத்தில் ஏறிய பிறகு அந்த வாகனம் மெதுவாக சென்று அது நாமக்கல் நகரை சென்றடையும் எனவும் செல்லக்கூடிய வழிகளிலே தொண்டர்கள் வழங்கக்கூடிய அந்த வரவேற்பினை விஜய் ஏற்றுக்கொள்வார் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். தனி விமானத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இன்றும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்திலே முக்கிய கட்சிகளை நோக்கி தன்னுடைய விமர்சனங்களை அவர் முன்வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழகம் என்பது ஏற்கனவே குறிப்பிட்டவாறு 2 முக்கிய கட்சிகளுடைய போட்டிகளுக்கு இடையில் தான் அரசியல் களத்தை எதிர்கொண்டிருக்கின்றது. அதை மாற்றி ஒரு முக்கியமான 3வது கட்சியாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை விஜய் எடுத்து வந்திருக்கின்றார். 2022 கட்சியை தொடங்கியிருந்தார். அதன் பிறகு மக்களவை தேர்தலிலே போட்டியிடவில்லை. தன்னுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் என்பதை விஜய் தெளிவாக சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, இடைத்தேர்தல்கள் வந்தன, அவற்றிலும் விஜய் போட்டியிடவில்லை. மிக தெளிவாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தங்களுடைய முதல் அரசியல் பயணம் என்பதை குறிப்பிட்டு விஜய் தற்போது இந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பனையூரை விட்டு வெளியில் வரவில்லை. மிக குறைவான பயணங்களை தான் மேற்கொள்கின்றார். தொண்டர்களை அவர் எளிதாக சந்திக்க முடியவில்லை, தொண்டர்களை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டன. இப்பொழுது தன்னுடைய அரசியல் பாணியை விஜய் மாற்றிக் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல தொடங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, கடந்த ஒரு 15 நாட்களிலே ஆயிரக்கணக்கான தொண்டர்களை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளிலே எந்த கட்சியினுடைய தலைவர் அதிக தொண்டர்களை சந்தித்திருக்கின்றார் என்று ஒரு பட்டியலிட்டால் 2 தலைவர்கள் வருவார்கள். அதில் விஜயும் ஒருவர். அந்த அளவு விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் என்பது ஆயிரக்கணக்கானவர்களை சந்திக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. விஜய் தொண்டர்களை நெருங்கி செல்லவில்லை. விஜயிடம் தொண்டர்கள் நெருங்கி வர முடியுமா என்றெல்லாம் அடுக்கடுக்காக அடுக்கு மொழியிலே கேள்விகள் எழுப்பப்பட்டன. அவை அனைத்திற்கும் விஜய் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி நாட்களிலும் விஜயை சந்தித்து விஜயோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள், விஜய் அந்த சுற்றுப்பயண வாகனத்தில் இருக்கும் பொழுது அவரோடு கை கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, தங்களுடைய குழந்தையை விஜயிடம் வழங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை, விஜய்க்கு தங்களுடைய பரிசாக வேலையும் வாழையும் கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் யார் சுற்றுப்பயணம் செய்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கையிலிருந்து சற்றும் குறையாத ஒரு கூட்டமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கான கூட்டமாக இருக்கின்றது. ஒரு பக்கம் விஜய் விமர்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதுவரை விஜய் வீட்டை விட்டு வெளியில் வரவில்லை என்றவர்கள் இப்பொழுது வார கடைசியில் மட்டும்தான் விஜய் வருகின்றார் என்று விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வார கடைசியில் வரக்கூடிய விஜய் எத்தனை ஆயிரம் பேரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அரசியல் களத்திலே முன்வைக்கப்படுகின்றது. அதன் காரணமாக தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். கடந்த ஒரு 15 நாட்களிலே தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் எத்தனை தொண்டர்களை சந்தித்திருப்பார் என்று பட்டியலிட்டிருந்தால் அதில் 2 தலைவர்கள் மட்டும்தான் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை சந்தித்தவர்களாக இருப்பார்கள். அதில் விஜயும் ஒருவர் என்பதை மறுக்க முடியாது. அந்த அளவு விஜய் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையிலும் சென்றாலும் கூட கிட்டத்தட்ட 10-12 சட்டமன்ற தொகுதிகளை ஈர்க்கக்கூடிய வகையிலே தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொள்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்வது ஒரு யுக்தி. ஆனால் விஜயை பொறுத்தவரை மாவட்ட தலைநகரத்திலே பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய முக்கிய தொகுதிகள் மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தையும் கடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கக்கூடிய வகையிலே அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கின்றது என்பதன் காரணமாக தொகுதி வாரியாக விஜய் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஒவ்வொரு நாளிலும் விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஒரு வாரத்திற்கு தேவையான அரசியல் கண்டென்ட் ஒரே நாளிலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு உள்ளாக 2 நகரங்களில் அவர் பேசி முடிக்கக்கூடிய பேச்சுகள் மூலமே உருவாக்க முடிகின்றது என்பதன் காரணமாக விஜய் இப்போது வரை தமிழ்நாட்டு அரசியல் களம் இருக்கக்கூடிய நிலவரத்தின் அடிப்படையிலே வாரத்தினுடைய இறுதி நாளிலே தன்னுடைய தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்து கொண்டால் போதும் என்று அவர் எதிர்பார்க்கின்றாரோ என்று சொல்லும் வகையிலே இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.